போதைப் பொருள் வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். இப்போ இந்த நியூஸ், இந்த ஸ்ரீகாந்த் ட்ரக் அடிக்ஷனில் அரெஸ்ட் ஆனீங்களா, இந்த நியூஸை வச்சு சோஷியாலஜி எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. சோஷியாலஜி எவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக ஒரு ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையில் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சரிங்களா சார், சோஷியாலஜியில் இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோர் 290 எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட்லாம் போட்டுருந்தீங்க. அவங்க ஆன்சர் ஷீட்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பார்த்தோம். நீங்கள் சோஷியாலஜி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, சின்சியராக, மெட்டிகுலஸாக, ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஹலோ சி, இப்போ ரீசெண்டாக நிறைய queries நமக்கு வருது. என்ன queries வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் சோஷியாலஜியில் இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோர் 290 எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட்லாம் போட்டிருந்தீங்க. அவங்க ஆன்சர் ஷீட்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பார்த்தோம். நீங்கள் சோஷியாலஜி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தோம், கேட்டிருந்தோம் உங்களுக்குலாம். சரிங்களா? ஸோ அப்போ நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சோஷியாலஜி பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார், அதுவும் ஃப்ரெஷர்ஸ் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனல் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், கிளாஸஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக queries கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சரிங்களா? சோஷியாலஜி அப்படின்றத எவ்வளோ ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்கிற மெத்தட், நம்ம கொடுக்குற புக்ஸ், இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, சின்சியராக, மெட்டிகுலஸாக, ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 280 290ங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைனாலும் மினிமம் ஒரு 260 அசால்ட்டாக எடுக்கலாம். பட் ஒன்லி திங் இஸ், நம்ம சொல்கிறது கிளாஸில் கொடுக்குறது, இல்லை டெக்ஸ்ட் புக்ஸாக கொடுக்குறதோ, இல்லை டெஸ்ட்டு கொடுக்குறதோ, வாட் எவர் இட் பி, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை டிட்டோவாக ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 260 270ங்கிறது அசால்ட்டாக சோஷியாலஜியில் ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போது சோஷியாலஜி எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்த் ட்ரக் அடிக்ஷனில் வந்து கைதானது வந்து கொஞ்சம் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலும் இதே டிபேட்டு தான். இப்போ இந்த நியூஸ், இந்த ஸ்ரீகாந்த் ட்ரக் அடிக்ஷனில் அரெஸ்ட் ஆனீங்களா, இந்த நியூஸை வச்சு சோஷியாலஜி எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ஓகே ட்ரக்கு சாப்பிட்ருக்காரு, பிளட் டெஸ்ட்டில் அவர் ட்ரக் சாப்பிட்றதுக்கான ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அண்ட் அதை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீகாந்த் மாதிரி இன்னொரு ஆக்டர் கிருஷ்ணாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்டையும் என்கொயரிஸ் போயிட்டுருக்குன்னாங்க. பட் இன்னும் அவர்கிட்ட இருந்து சாலிடாக சில விஷயங்கள் வெளியில் வரல, தெரியலை. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரக் டீலர் 2-3 பேர், கெவின், அப்புறம் பிரசாத், பிரதீப், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு கானா ஒரு ஆஃப்ரிக்கன், அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ இதில் எப்படி நம்ம சோஷியாலஜி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து ட்ரக் அடிக்ட் பண்ணியிருக்காரு, பிளட் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் ஆசச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பில்லாத நடிகர், ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகர், ஒரு சிரமத்தில் உள்ள நடிகர். அதாவது ப்ரொஃபஷ்னலாக அவர் வந்து கஷ்டத்தில் இருக்கார். சரியான படங்கள் ஹிட் ஆகலை, சரியான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கார். அப்போது அந்த மனநிலையில் இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒன்று இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிப்ரெஷன் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த கொக்கைன் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த கொக்கைன் வந்து அந்த டோபமைனை ட்ரிகர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ த பாயிண்ட் இஸ், அதாவது நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் கவலையில் இருக்கேன், எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதுக்காக நான் ஒரு ட்ரக்கை நோக்கி போகிறேன். இதுதான் வந்து சூழ்நிலை. இந்த இடத்துல என்னென்னா, அதாவது ட்ரக்கு சாப்பிட்றதுங்கிறது ஒரு மீன்ஸ், ஒரு வழிமுறை. அண்ட் அதன் மூலமாக நம்ம அடைகிற இன்பம் இல்லது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றோன்றது
ஒரு எண்ட், ஒரு அவுட்கம். இப்போது இந்த இடத்துல இந்த மீன்ஸ், அந்த ட்ரக்கு சாப்பிட்றதுங்கிற ஒரு மீன்ஸ், ஒரு மெத்தட், அதை ஒரு வழிமுறையாக கையாளுறத இந்த சமுதாயம் ஏற்றுக்காது, இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணாது. இதன் மூலமாக நீ ஒரு கோல், ஒரு இன்பம், இல்லை ஒரு டிப்ரெஷன் வெளியில் வர்றதுங்கிற ஒரு சந்தோஷத்தை அடையிறேன்னு நினைக்கிற இல்லையா, அந்த அவுட்கம்மையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்காது. அப்போது இந்த கோல்ஸும் ரிஜெக்ட் ஆகிடுது, இந்த மீன்ஸும் ரிஜெக்ட் ஆகிடுது. தட் இஸ் கால்ட் ரீட்ரீட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட்ரீட்டஸ்ட் கண்டிஷன். இது வந்து அக்கார்டிங் டு ஆர்கே மெர்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி. சரிங்களா? அதாவது இப்போ ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரீட்ரீட்டஸ்ட். அந்த ரீட்ரீட்டஸ்ட்டுங்கிறது ஒரு டீவியன்ட் எலமெண்ட், ஒரு சொசைட்டியில் ஒரு டீவியன்ட் எலமெண்ட். ஸோ ஆர்கே மெர்டன் வந்து இதை ஒரு டீவியன்ஸ் அப்படின்னு கேரக்டரைஸ் பண்ணுறார். இதே ஆர்கே மெர்டன் இந்த டீவியன்ஸில் இன்னொன்று சொல்லியிருப்பார், இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து ட்ரக்கு விற்றாங்கல்ல, கெவின், பிரசாத், பிரதீப்னு சில நேம் சொன்னாங்க. அந்த ட்ரக்கு விற்றவங்க என்னென்னா காசு சம்பாதிக்கிறது அவங்களோட எய்ம், அவங்களோட கோல் என்ன, காசு சம்பாதிக்கிறது. ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க அடாப்ட் பண்ண மெத்தட் ட்ரக் விற்கிறதுங்கிறத இந்த சொசைட்டி ஏற்றுக்காது, ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் காசு சம்பாதிக்கிறது ஓகே, நீ நல்ல முறையில் காசு சம்பாதிச்சா ஓகே, பட் நீ கெட்ட முறையில் காசு சம்பாதிக்கிற. காசு சம்பாதிக்கிறதுங்கிறத சொசைட்டி ஒத்துக்கும், பட் ஆனால் எப்படி சம்பாதிக்கிறன்றத சொசைட்டி ஒத்துக்கலை. அதாவது ட்ரக் விற்று நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிறத. ஸோ இது வந்து ஒரு க்ரைம். திஸ் இஸ் கால்ட் இன்னோவேஷன். ஸோ இந்த இன்னோவேஷன்றதுமே ஒரு டீவியன்ட் ஸ்டேட்டஸ், ஒரு டீவியன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஆர்கே மெர்டன் சொல்கிறாரு. ஸோ சோஷியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம அன்றாடம் சொசைட்டியில் பார்க்குற விஷயங்கள், அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கலாம், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க்கில் வச்சு கரெக்டாக புரிஞ்சுக்கிறது தாங்க சோஷியாலஜி ஆஸ் அ சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸின்னா அவ்வளோ ஈஸி. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேர் எங்கே மிஸ் ஆகிடுவாங்கன்னா அந்த சோஷியாலஜி படிக்கும்போது ஏதோ புக்கு வாங்கி தியரி படித்து பாஸ் பண்ணுற மாதிரியே நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒரு இன்சிடெண்ட்டையும் அன்றாட பார்க்குற விஷயங்களை நம்ம தியரி படிக்கிறதோட லிங்க் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பாயிண்ட் வந்து அப்படியே மைண்டில் ரிட்டென்ஷன் கிடைக்கும், ரிட்ரைல் பண்ணுறது ஈஸி. ஸோ சோஷியாலஜிங்கிறது இப்படி தான் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இப்படி படிக்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லுமே ஈஸியாக டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஆர்கே மெர்டன் டிபாலஜி ஆஃப் டீவியன்ஸ்னு ஒரு 5 பாயிண்ட் படிச்சுட்டு போனீங்கன்னா மறந்துடும். ஆனால் 5 பாயிண்ட்டையும் கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி, அதுவும் எக்ஸாம்லாம் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் எக்ஸாம்பிளாக எழுதுனீங்கன்னா தான் உங்கள் ஆன்சருக்கு ஒரு டைனமிசம் கிடைக்கும், உங்கள் ஆன்சருக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த ஸ்ரீகாந்த் கொக்கைன் ட்ரக் விஷயத்தை நீங்கள் வந்து ஆர்கே மெர்டன் டிபாலஜி ஆஃப் டீவியன்ஸில் ஒரு எக்ஸாம்பிளாகவே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். தென் சோஷியாலஜி எவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக ஒரு ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். கதை இல்லை, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சரிங்களா? ஸோ வே பேக் 2007 வந்து பார்த்திங்கனாக்கா நான் ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாது அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து அடுத்த வருஷம் மெயின்ஸுக்கு 2008 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, 2007 நமக்கு காலி, நான் 2008 நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ 2008 மெயின்ஸ்க்காக சைக்காலஜி ஆப்ஷனல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னன்னா, எங்களுக்கு வந்து மே ஜூனில் ப்ரிலிம்ஸ் நடக்கும், அரௌண்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும், அப்புறம் அக்டோபரில் மெயின்ஸ் நடக்கும். இதுதான் அப்போது எங்களுக்கு இருந்த ஸ்கீமா. சரிங்களா? அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆகஸ்ட் 14th or 15th அந்த ரேஞ்சில் ஒரு டேட்டு யூபிஎஸ்சியில் ரிசல்ட்டு போட்டாங்க. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு போட்டால் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியம், ஐயோ நம்மலாம் கிளியர் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் மாதிரி இருந்தது. ஃபைன். ஆனால் அப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய செகண்ட் ஆப்ஷனல், அப்போ வந்து எங்களுக்கு 2 ஆப்ஷனல் இப்போ வேணும் மெயின்ஸுக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்காக படிச்சிருந்தேன், எழுதிட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஆப்ஷனில் எனக்கு தெரியலை, என்ன எடுக்கிறதுனே தெரியாது. நான் சைக்காலஜி தான் செகண்ட் ஆப்ஷனல்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் சைக்காலஜி என்னால் முடிக்க முடியலை. சும்மா ஆஃப் த வே ரொம்ப லைட்டாக தான் படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. நான் மெயின்ஸ் அக்டோபரில் கொடுக்கணும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போதே ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 16, 17 சம்திங், டேட் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அரௌண்ட் ஒரு ஆகஸ்ட் 20 ஆகிடுச்சு. அண்டு மெயின்ஸ் வந்து அக்டோபர் 20, 22 அந்த மாதிரி வரும்.
ஒரு 2 மாதத்தில் நான் இன்னொரு ஆப்ஷனல் படிக்கணும். இப்போ மெயின்ஸ் அப்ளிகேஷன் போடும்போது நான் செகண்ட் ஆப்ஷனல் ஃபில் பண்ணி கொடுக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. எனக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன எடுக்கிறதுன்னு கூட தெரியாது. சைக்காலஜின்னு ஐடியா வச்சு படிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் சைக்காலஜி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அக்டோபர் மாதம் மெயின்ஸுக்கெல்லாம் சைக்காலஜி படிக்கிற அளவுக்கு டைம் எனக்கு பத்துமான்ற டவுட் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நான் புரட்டி பார்த்தேன் சிலபஸ் புக்கை. என்ன ஆப்ஷனல் போடலாம் புரட்டி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு பக்கத்தில் சோஷியாலஜி நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சோஷியாலஜி சிலபஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு சோஷியாலஜி சிலபஸ்மே. அப்புறம் சோஷியாலஜி போட்டேன். ஸோ நல்லா பார்த்துங்க, அக்டோபர் 20-22 நினைக்கிறேன், சம்திங் லைக் தட் மெயின்ஸ் எக்ஸாம். ஆகஸ்ட் 20 மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தான் செகண்ட் ஆப்ஷனல் சோஷியாலஜிங்கிறதே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் சோஷியாலஜி ரிலேட்டட் புக்ஸே வாங்க ஆரம்பித்தேன். அப்போ நான் கல்கட்டாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கல்கட்டாவில் காலேஜ் ஸ்ட்ரீட்டு போயிட்டு தான் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட போகும்போது தான் நான் போய் புக்கே வாங்குகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த 2 மாதம் தான் புக் வாங்கி உட்காந்து சோஷியாலஜி படிக்கிறேன். ஆனால் அந்த 2 மாதத்தில் படித்து நான் சோஷியாலஜி அந்த வருஷம் மெயின்ஸில் எழுதி நல்ல ஸ்கோரும் எடுத்துட்டேன். எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்படி தான் படிக்கணுமா சோஷியாலஜி? அதாவது எனக்கு தெரியாது. நானே ரொம்ப ஒரு பயந்த சூழ்நிலையில் தான் படிக்கிறேன், புக் வாங்குகிறேன், எல்லாம் பண்ணுறேன். பட் நல்ல மார்க் வந்த பிறகு தான் தெரியுது சோஷியாலஜி ரொம்ப ஈஸி தான், நம்ம படித்த மெத்தட் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி பண்ணால் சோஷியாலஜி கரெக்டாக ஒர்க் ஆகும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. ஆல்ரெடி எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்ததுனால சோஷியாலஜி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அப்ரோச் வாஸ் ஈஸி. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் நான் இன்டர்வியூ போனேன் 2007. இன்டர்வியூ போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சோஷியாலஜி ஸ்கோரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் ஸ்கோரும் தான். சரிங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் சோஷியாலஜிங்கிறது ஒரு 2 மாதம் இல்லை மேக்ஸிமம் 3 மாதத்தில் அசால்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் ஒன்லி திங் இஸ் ரைட்டிங் ஸ்கில் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ கிடச்சிதுன்னா அழகாக சோஷியாலஜி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் முடிக்கலாம். நாங்கள் கிளாஸாக எடுக்கும்போது ஒரு 3.5 months எடுப்போம். ஏன்னா நாங்கள் மெதுவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிலபஸ் கொண்டு போகும்போது. பட் நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக படிக்கிறதுங்கிறது ஒரு 2 to 2.5 months படித்து முடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் சோஷியாலஜி. சரிங்களா? அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த 3 மெயின்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சோஷியாலஜியில் நல்லா ஸ்கோர் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் நேரோ மார்ஜின்லாம் ஃபைனலில் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் சோஷியாலஜி அஸ் ஆப்ஷனலாக பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஸ்கோர் இருந்தது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் நல்லா ஸ்கோர் இருந்தது. எனக்கு ஆப்ஷனல் தான் என்னை தூக்கி விட்டது அப்போல்லாம். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சோஷியாலஜி அப்போ ப்ரிலிம்ஸ்க்கும் அப்புறம் எழுதினேன். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸும் ப்ரிலிம்ஸ்க்கு எழுதி அதுவும் பாஸ் பண்ணேன். அப்புறம் சோஷியாலஜியும் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் எழுதினேன். அப்போவும் ஐ கிளியர்டு. சரிங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் சோஷியாலஜி ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டு, அசால்ட்டாக படிக்கலாம். நமக்கு வந்து ஈஸியாக எல்லாமே புரியும். நம்ம அன்றாட பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் தான் இந்த சோஷியாலஜியில் படிக்கிற எல்லாமே. சரிங்களா? ஆனால் அதை கரெக்டாக ரிலேட் பண்ணி அப்ளிகேட்டிவாக படிச்சிட்டோன்னா பர்மனெண்ட்டாக ஒரு ரிட்டென்ஷன் கிடைக்கும். அந்த ரைட்டிங் எபிலிட்டியை மட்டும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியாலஜி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்டு சோஷியாலஜியில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது என்னென்னா, சப்ஜெக்ட் ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கான சப்ஜெக்ட் தான். எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். கஷ்டம் இல்லை, எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிடுவாங்க. பட் ஆனால் எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுங்கிறது ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தான் இங்கே மெயின். ஸோ அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியாலஜியில் எஸ்பெஷலி இப்போ நானுமே வந்து சோஷியாலஜி படிக்கும்போது டெக்ஸ்ட் புக் தான் படித்தேன். எந்த நோட்ஸுமே படிக்கலை, எந்த பிடிஎஃப்பும் நான் படிக்கலை. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியாலஜியில் ரைட்டிங் ஸ்கில் வராமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ பிடிஎஃப்போ இல்லை டவுன்லோடோ இல்லை கிளாஸ் நோட்ஸோன்னு உட்காந்து படிக்கும்போது நமக்கு ரைட்டிங் ஸ்கில் வராது. ஆனால் ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் ஒரு புக்காக ஒரு ஃப்ளோவாக ஒரு கண்டென்ட்டாக ஒரு நரேட்டிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில் வரும். ஸோ இன்ஃபேக்ட் ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் அண்டர்கோ பண்ணதுனால தான் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நம்ம டெக்ஸ்ட் புக் மாடலில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நோட்ஸ் மாடலில் வெறும் பாயிண்டாக புல்லட்டாலாம் பண்ணல, டெக்ஸ்ட் புக் மாதிரி தான். அதனால தான் நம்மக்கிட்ட என்னென்னா 4 வால்யூம் சோஷியாலஜி புக் வரும். பசங்க சார் 4 வால்யூமா சார் அப்படின்னு போய்ப்பாங்க. சார் நிதின் சங்கான் ஒரே புக்கு 2 புக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார் த பாயிண்டர்ஸ் நோட்ஸாக படித்தோன்னா நமக்கு கண்டென்ட்டு ஸ்டஃப்பு கிடைக்காது, எக்ஸாமில் ரைட்டிங் ஃப்ளோ வராது. சரிங்களா? ஆனால் ஒரு டெக்ஸ்ட் புக்காக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓவரால் கிராஸ்பிங் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஃப்ளோ வரும். ஸோ சோஷியாலஜி எப்போவுமே படிக்கும்போது
டெக்ஸ்ட் புக்காக படிக்கணும். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், நம்ம புக்கு கொடுத்தாலுமே நான் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், எம்என் ஸ்ரீனிவாஸ் சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா ஒரு புக்கு வாங்கி சும்மா ஒரு தடவை படிப்பா, கதை மாதிரி படிங்க, ஃபர்கெட் அபவுட் எக்ஸாம், ஒரு தடவை கதை மாதிரி புக்கை படிச்சிருங்க, உங்களுக்கு சோஷியாலஜி ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பசங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் நம்ம பண்ணினா தான் நமக்கு அந்த ரைட்டிங் ஃப்ளோ அண்ட் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது வரும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணதுனால தான் நல்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி தான் இப்போ மெயின்ஸ் 2024 நம்ம கேண்டிடேட் ஒருத்தவங்க 290 சதாக்ஷின்னு ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் சோஷியாலஜியில் 290, எனக்கு தெரிஞ்ச ஆல் இண்டியாவில் 2nd or 3rd ஸ்கோருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுங்கிறது சோஷியாலஜியில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்க சதாக்ஷியே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 290க்கு பதிலாக ஒரு 260 வந்திருந்தாலே அவங்க வந்து ரேங்க் எங்கேயோ பின்னாடி ஓடி இருக்கும். அவங்க வந்து 204 ரேங்க்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆப்ஷனல் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 290 ஒரு 260 265 ஆயிருந்தாலே அவங்க ரேங்க் எங்கேயோ போயிருக்கும், அவங்க நினச்ச மாதிரி வந்திருக்கவே முடியாது. ஸோ த பாயிண்டர்ஸ் ஆப்ஷனல் ஸ்கோர் அப்படிங்கிறது சும்மா லேஸு கிடையாது. ஒரு 5 மார்க்குனாலும் நம்மளை ரேங்க் வைஸ் எங்கேயோ ஏற்றி விட்டுரும் இல்லைங்களா? அண்ட் அந்த வகையில் சோஷியாலஜி அஸ் ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு மினிமம் 260 270ங்கிறது அசால்ட்டாக எடுக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கிளாஸில் என்ன சொல்கிறோமோ, என்ன படிக்க சொல்கிறோமோ, என்ன மாதிரி டெஸ்ட்டு கொடுக்குறோமோ, ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் பேசிக் 260 270ங்கிறது அசால்ட்டாக எடுக்கலாம். டெஃபினட்டாக 290 300க்கெலாம் கூட பாசிபிள் தான். நாட் பாசிபிள்னால் எதுவுமே கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் நீங்கள் அதை கரெக்டாக கிராஸ்ப் பண்ணி கரெக்டான ஒரு அப்ரோச்சில் கொண்டு போகணும். அண்ட் அப்படி போனீங்கன்னா சோஷியாலஜி அஸ் அ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவான சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, சோஷியாலஜியில் நமக்கு வந்து எஸ்ஏ எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எத்திக்ஸுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நான் இங்கே ஆர்கே மெர்டன் தியரின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதில் இன்னொன்று ரிச்சுவலிசம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் எப்போவுமே நடத்தும் போதே பியூரோக்ராட்டிக் ரிச்சுவலிசம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த பியூரோக்ராட்டிக் ரிச்சுவலிசம் பை ஆர்கே மெர்டன் நம்ம சோஷியாலஜியில் படிக்கிறத எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெபர் வந்து சோஷியாலஜியில் படிப்போம், திருப்பி அதே மேக்ஸ் வெபர் நீங்கள் எத்திக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியாலஜி அஸ் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் படிக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு எத்திக்ஸுக்கும் யூஸ் ஆகும், எஸ்ஏக்கும் யூஸ் ஆகும். அண்ட் சோஷியாலஜி படிக்கிறதுனால எஸ்ஏயுமே நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹெஜலோட கோட்டு, மார்க்ஸோட கோட்டெல்லாம் அப்படியே எஸ்ஏ டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம சோஷியாலஜியில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சிலபஸாகவே படிப்போம். ஸோ சோஷியாலஜி அஸ் ஆப்ஷனாக எடுக்கிறதுனால உங்களுக்கு GS1 இந்தியன் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ் அந்த டைமென்ஷனில் ஒர்க் அவுட் ஆகும், எத்திக்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எஸ்ஏக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் GS3 ஒரு குட்டி ஏரியா, அந்த நக்சலிசம் அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அது அந்த டெவலப்மெண்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சயின்ஸில் அதாவது என்வாரன்மெண்ட்டில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் சொசைட்டி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த சோஷியலாஜிக்கல் இன்புட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹேண்டியான ஒரு விஷயமாக கையில் நிற்கும். சரிங்களா? ஸோ அப்படி இந்த சோஷியாலஜியில் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸில் நிறைய விதத்தில் அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் சோஷியாலஜி அஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சிலபஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான சிலபஸ், ரொம்ப ஷார்ட் பீரியடில் அழகாக படிக்கக்கூடிய ஒரு சிலபஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பை.